சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்னேகா மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சிவா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் மாறிட்டு வந்துட்டான். அவனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது இனி உன் கையில் தான் இருக்குன்னு நல்லா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே எனக்கு புரியல ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. சிவாவை எப்படியாவது நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர என்ன வழியோ அதை பாருமான்றாங்க. அதுதான் சிவா கிட்ட நான் பேச போனாலுமே சிவா என்கிட்ட பேசாம தள்ளி போறாரு. அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னால நினைச்சத கண்டிப்பா முடியும். நீ எதை பண்ணு கண்டிப்பா இது எல்லாமே சரியாகும் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதும் சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். என்ன பண்ணணும்ன்றது நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா போனை கட் பண்ணி உடனே அவங்க அப்பாவுக்கு அப்பா சிவாவுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கிறதா சொல்லி என்னையும் சிவாவும் ஒரு இடத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாமே இது நடக்கும்னு சொல்றாங்க. என்ன ஸ்னேகா ஏதாவது புது பிளான் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு கூட தான் வச்சுக்கோங்களேன்ப்பா. நீங்க எனக்காக புக் பண்ண முடியுமா முடியாதா? என் பொண்ணு கேட்டு இதை செய்யாம போயிடுவேனா? கண்டிப்பா நான் செய்யறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லி தேவராஜ் பிளான் பண்றாங்க. தேவராஜோட பிளானை சிவா தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.